கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உணர்ந்தரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8 கர்த்தர் இப்படியா சொல்கிறார், என்னிடத்துல கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமா தருவேன், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் தேவனானவர், வாக்கு மாறாதவர். அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல எவையெல்லாம் கேட்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. நாம் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது ஆத்துமாக்களை அவரிடத்துல நம்ம கேட்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஜாதிகளையே உனக்கு நான் சுதந்திரமா தருவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அடுத்த காரியமா, பூமியின் எல்லைகளை கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக தருவேன் வாக்கு பண்ண தேவன் இந்த நாளிலும் என்ன, பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமா நான் தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி ஆய்கூட நாம் எல்லாரும் ஜெபத்துல கர்த்தரிடத்துல ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரவும், பூமியின் எல்லைகளெல்லாம் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படவும் அப்படி ஆய்கூட தேவனிடத்துல கேட்போம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய சமூகத்துல நின்று அப்பா எங்களுக்கு ஆத்துமாக்களை அதிகமாய் கொள்ளை பொருளாய் தரும்படியாய் கூட பூமியின் எல்லைகளிலெல்லாம் உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக இருக்க செய்ய போவதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.